இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமாம். ஏன் ஐயனாருக்கு பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அரிகரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி மெயின் ரோட்ல வரும், மெயின் ரோட்ல வீட்டுக்கு போயிரும். அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அதோடு இன்னைக்கு முதல் நாள் குடியழைப்பு நன்னாளை முன்னிட்டு சாஸ்தாவுடைய திரு கதைகளைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். Silence. பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றங்குறை இருந்தாலும் சரீர குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி மாமழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்தும் ஐந்தர்கள் தொழினில் புனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. சிவா
இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தை சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவான் தெய்வாலோக ரம்பையே திருநடனம் ஆடுவோம் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு நீலகண்டன் கரை கண்டன் காலகண்ட முத்து என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் இறைவனாகிய சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே அதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்ற தந்தையை படைத்தார் அம்மா சிவ சக்தி இருக்காளே பார்வதி அம்மா அந்த அம்மாவுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார் ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி பூமியிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார் உலகம் என்று சொன்னால் அதலை சுடலை ஆதி பாதாள உலகம் அதலை சுடலை ஆதி பாதாள உலகம் என்றால் அதலை என்றால் ஆகாய உலகம் தெய்வ கைலாயம் சுடலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திபலோகம் ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா சாமி வல்லரக்கர் அசுரந்தா வல்லரக்கர் அசுரந்தா அவன் பாதாள உலகம் எல்லாம் அரசு செய்து வாரானே 12 வருட காலம் செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம் முகல் சூடு உலகம் எல்லாம் ஐயா
ஏற்பட்டது 12 வருட காலங்களாக ஆமா பாதாள உலகத்தில் பஞ்சங்கள் ஏற்பட்ட பொழுது அரக்கனோ அரண்மனைக்கு ஓடி வந்து அவன் களஞ்சியத்தை பார்த்தா களஞ்சியத்தை பார்த்தா கஜானா காலியாச்சு பண பெட்டியை பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு அவன் பொக்கிஷத்தை பார்த்தான் பொருள் எல்லாம் குறைந்து போயிருக்கு உடனே மந்திரி அழைத்தான் அடே மந்திரி நான் இந்த பாதாள உலகத்துக்கு ஒரு அரசனாக இருக்கும் போது இதனால் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை என்னை பணிந்து நடக்கவில்லை இருசால் கொடுக்கவில்லை ஏனென்றும் கேட்கவில்லை கப்பம் கொடுக்கவில்லை யாருமே எனக்கு காணிக்கை செலுத்தவில்லை அப்பா அதனால அவனுக்கு 56 தேசத்துக்கும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ போய் பறையோசை அடித்து விட்டு வா அப்படின்னு அரக்கன் சொன்ன உடனே அண்ணனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாத மந்திரி ஆணையை அலங்கரித்த அம்பாரியை தூக்கி வைத்து 56 தேசத்துக்கும் அடித்தான் பறையோசை சத்தம் கேட்டு பாதாள உலகத்தில் அங்கே அரசரெல்லாம் ஓடி வந்து எவ்வாறும் ஐயா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்லைக்கு எப்ப உங்க மன்ன அரக்கனுக்கு பகுதி ஒன்று கொடுக்கமா பணிந்து நாங்க நடக்கமா இருசா ஒன்று கொடுக்க மாட்டோம் ஏனென்றும் கேட்க மாட்டோம் நான் கப்பம் பணம் கொடுக்க மாட்டோம் கப்பம் பணம் கொடுக்க மாட்டோம் நாங்க காணிக்கை செலுத்த மாட்டோம் உங்க அரக்கை என்னைக்கு இந்த நாட்டு சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தானோ அன்னையில இருந்து இந்த நாட்டுல மழையே கிடையாது ஏன் மழை இல்ல நாட்டு மக்களிடையே நீதி இல்லை நேர்மை இல்லை தயவுதாட்சனை எதுவுமே இல்லை அதாவது நாட்டுல நல்லவங்க இருந்தா தானே மழை வரும் நாட்டுல என்ன மாதிரி 4 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா இந்த நாட்டுல மழை பெஞ்சு செழிப்போன்னு ஆயிப்போம் ஆமா என்ன மாதிரி நல்ல மனுஷன் இருந்தா உன்ன மாதிரி நல்ல மனுஷங்க 4 பேர் இருக்கணுமோ ஊரை கெடுக்க உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் ஆமா பிறகு நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் ஒன்று என்று சொல்லுவார்கள் ஆனா இந்த அரக்க வந்த நாளையில இருந்து நாட்டுல மழையும் இல்லை தண்ணியும் இல்லை மக்கள் எல்லாம் பஞ்சத்தினால் வாடி தவிக்கிறார்கள் அப்பா மந்திரி ஒரு காலத்துல அரக்கனுடைய அப்பாவாகப்பட்ட ரிஷிமுகாவர்ணன் ஆண்டு வந்தார் அவர் ஆண்டு வந்த காலத்திலே அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது நேர்மை இருந்தது தயவுதாட்சனை இருந்தது மாதத்துக்கு 3 மழை பொழிந்தது வருடத்துக்கு 30 நெல் விளைந்ததப்பா அப்படின்னா அந்த காலத்திலே மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் தெரியுமா வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழை கற்புக்கரசி பெண்ணுக்கு ஒரு மழைன்னு அந்த காலம் பெஞ்சுதான் ஆமா வேதம் ஓதும் வேதியர்னா யாரு ஒரு வேதம் ஓதும் வேதியர்னு சொன்னா ஒரு அண்டனை பாப்பான் வந்து அவர் படித்த லட்ச உருவையும் கருங்கல்லுக்கு முன்னால நின்று விடாம சொன்னார்னா அந்த கருங்கல்லு கூட நேர்ல வந்து என்னன்னு கேக்குமா அதான் வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மலை நீதி நெறியர் யாரு மதுரைய ஆண்டு வந்தாரே பொற்கை பாண்டிய மன்னன் நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை விளைந்ததா கற்புக்கரசி பெண்ணு நான் யாரு அப்பமும் பெண்ணா பிறந்தவங்க இருக்காங்க இப்பமும் இருக்காங்க அப்ப உள்ளவங்க தன்னுடைய கணவன் ஒரு கன்னத்துல அடிக்கணும்னு கைய ஓங்கினார்னா அம்மா அப்படியே மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பாளா
அடிச்சாலும் அடிங்க ஐயா அப்படிம்பாளாம். அந்த அளவுக்கு கணவன் மேல மரியாதை மரியாதை வச்சிருந்தாங்க. இப்போ உள்ளவங்க யாராவது அடிக்கணும்னு கைய பொங்கினாங்கன்னு வையி என்ன ஆகும்? பொம்பளைய பூரா சத்தம் போடுவா. எப்படி சத்தம் போடுவா? எப்படி எப்படி? ஏ சண்டால பாவி, ஏ பாவி, என்ன அடிச்சான்னு சத்தம் கூச்சல் போடுவா. ஆமா, வேற என்ன சொல்லுவா? அடிச்சிட்டான்னு சத்தம் போடுவாளா? பைத்தியக்காரி எப்படி சத்தம் போடுவா? இப்போ உள்ள தாய்மார்கள் அப்படி கிடையாது. அவர் அடிக்கணும்னு கையத்தான் ஓங்கி இருப்பாரு. அம்மா சொல்லுவா பாரு வார்த்தை, என்ன ஏ கரிப்பையில, ஏ கரிப்புடிமா, என்னையவால நீ அடிக்க, என்னையடா அடிக்க, நீ அடிச்சிட்டு போறவன் கையில கரையாம் பிடிக்க, இல்ல போன இடத்துல நீ பொட்டுன்னு விழுந்த சாவ, கடுவாய்க்கு ஒன்ன ஒரு வாயா கொடுக்க, வேலிக்குள்ள இருந்து ஒன்ன வெடுக்கணும் கொத்த, அப்படியே தாய்மார்கள் சொல்லால் கொல்லுவார்களா? அப்பேற்பட்ட பெண்களுக்கு இப்போ மழை பெய்யுது. அப்ப உள்ள தாய்மார்கள் கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்களா ஐயா? ஏன் பேரை சொல்ல மாட்டாங்க? கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்கன்னா அது ஒரு மரியாதை தான், மதிப்பு மரியாதை. பிறகு மரியாதை. அப்ப ஒரு அரசாங்க அதிகாரி வராரு, என்ன சொல்லுவா? அரசாங்க அதிகாரி வந்து பேரை கேட்டா அம்மா என்ன சொல்லுவானா, பேரை சொல்ல மாட்டா, நான் 2 அடையாளம் சொல்லுதேன், அதை வச்சு நீங்க பேரை எழுதிக்கோங்க அப்படின்பா. அப்படின்னா என்ன அடையாளம் சொல்லுங்க? தலையில வைப்பாங்க, கோயில்ல அடிப்பாங்க, 2ஐயும் சேர்த்து எழுதுங்க அப்படின்பா. தலையில ஒட்டுமுடியா வைப்பாங்க. இந்த மாதிரி முடி இல்லாதவங்க ஒட்டுமுடி வைப்பாங்க. தலையில என்ன வைப்பாங்க? பூ வைப்பாங்க ஐயா. தலையில பூ வைப்பாங்க. கோயில்ல என்ன அடிப்பாங்க? கோயில்ல மணி அடிப்பாங்க, பூஜை பண்ணும்போது. 2ஐயும் சேர்த்து பாருங்க. ஆமா, பூமணி பூமணி. அந்த பேரை எழுதுங்க அப்படின்னு அதிகாரி கேட்டா அந்த அம்மா சொல்லுவா. அப்ப உள்ளவங்க சொல்லுவாங்க, கணவனுடைய பேரு கருப்பசாமி இருந்தா கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டாளாம். காப்பி போட போற அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க. என்ன சீனியா? சீனி இல்லையா பேர புள்ள, சக்கரையா? பதனியில காய்ப்பாங்க பாருங்க, ஓ கருப்பட்டி, அது இருந்தா கொடுங்க. கருப்பட்டின்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, தாத்தா பேரை நீ சொல்லாதடா, உங்க தாத்தா பேர் முதல் எழுத்து வருது. அப்போ இந்த மாதிரி தாய்மார்கள் அப்போ ரொம்ப பெருமையா இருந்திருக்காங்க. ஆமா, இருந்துட்டாங்க. அதனால இந்த அரக்கை என்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தானோ அன்னையில இருந்து நீதி இல்லை, நேர்மை இல்லையப்பா, நேர்மை இல்லையப்பா. நாட்டிலே மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. அதனால் உங்க அரக்கனுக்கு நாங்கள் பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், ஏனென்றும் கேட்க மாட்டோம். அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி பணம் வேணும்னு சொன்னா நான் சொல்லுவதை போய் அப்படியே அவனிடத்திலே சொல்லு. பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய, அவனை படையெடுத்து சண்டை செய்ய எப்பா இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு, அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு எப்பா கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை கெட்டி வைத்து சண்டை செய்ய, அவனை கெட்டி வைத்து சண்டை செய்ய ஆட போட போட மந்திரியே, போட போட மந்திரி, போய் அரக்கனிடம் போய் சொல்,
மல்லுக்கு வர சொல்லடா. மல்லுக்கு வர சொல்லடா. உங்க அரக்கனுக்கு நெஞ்சிலே துணிவிருந்ததை ஆனா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. யுத்தத்துக்கு வர சொல்லு. சண்டையிலே செவித்தவன் பகுதி பணத்தை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க இங்க வரட்டுதாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு தான் அனுப்பணும். அனுப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆமா சரி. இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்புனாத்தான் நம்ம நாட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு ஓடி வந்த மந்திரியானவன் வல்லரக்கர் அச்சுதனை அழைத்து அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? வாருமையா வல்லரக்கர், வாருமையா வல்லரக்கர், எப்ப வார்த்தை ஒன்று சொல்லைங்க, வார்த்தை ஒன்று சொல்லைங்க. பகுதி பணம் கேட்டு போய் படை எடுத்து வாரா, கிஸ்தி பணம் கேட்டு போய் உங்களை கேவலமா பேசுதா. ஏய் மந்திரி, பகுதி பணம் கேட்டதற்கு படையெடுத்து வர சொன்னாங்களா? திரட்டுடா, நம் படையை சண்டைக்கு போவோம். ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த படையெல்லாம் ஒரு நேரம் பலமா இருந்துச்சு. இப்போ நம்மட்ட எந்த படையும் கிடையாது. 3 படையும் இல்லைன்னா வேற எந்த படையா இருக்கு? இப்போ நம்மட்ட 2 படை இருக்கு. என்ன? ஒன்னு சாப்பாட்டு படை, சரி. அடுத்து ஒன்னு மூட்டை படை. சாப்பாட்டு படைக்கு அப்பவே நல்லா சாப்பிட்டாச்சு. மூட்டை படை இருந்தா மூட்டை படைக்கு தீயத்தான் வைக்கணும். அவன் தீய வச்சு கொளுத்துனாலும் மேல மேல மூட்டை வந்துகிட்டு தான் இருக்கும். அப்பமும் போக மாட்டுக்கு. போகாது. அப்படியா? ஆமா. அண்ணா வல்லரக்கா, சண்டைக்கு போகணுமானால் நமக்கிட்ட இருக்கக்கூடிய படைகள் காணாது. ஒரு காலத்துல படைய பூரா ரொம்ப பலமா இருந்துச்சு. ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே போய் அழிச்சிட்டு ஓடி வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த படையெல்லாம் இத்து போயிருக்கும் அண்ணா. அதனால் நான் சொல்லுகின்ற வார்த்தையை கேளுங்க. சண்டைக்கு தான் போனோமானா, சண்டைக்கு போனோமானா சயனிகளும் நமக்கு இல்லை. மன்னா யுத்தத்துக்கு போனோமானா யுத்த படை நமக்கு இல்லையா. மல்லுக்கு தான் போனோமானா ஏயா போனோமா, மல்லு படை நமக்கு இல்லை. அண்ணா மல்லு படை நமக்கு இல்லை. சடவு வேண்டாம், சண்டைக்கும் போக வேண்டாம். அண்ணா ஈட்டி வேண்டாம், பால வேண்டாம், எட சூரி வங்கி வேண்டாம். ஒத்தையில நீங்க நின்று உலகத்தையும் ஆளவே. ஏ ஐயா வல்லரக்கா, ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆளணுமானா சண்டைக்கு போக சயனை இல்லை, யுத்தத்திற்கு போக யுத்த படை இல்லை. எட்டாட மலையிலே எமயகிரி பருவதத்திலே சென்று இறைவனாகிய சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு நீங்கள் 26 வருட காலங்களாக தவங்களை செய்து சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா அப்படின்னு மந்திரி ஒரு யோசனையை சொன்னார். அரக்க அப்பந்தான் யோசித்து பார்த்தா
இந்த மந்திரி சொல்வது ஒரு விதத்துல நியாயம் தானே. ஒருவர் நாமளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும், இல்லை திறமை இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதனால் மந்திரியின் யோசையை அறிந்த வல்லரக்கல் ஆருடைய மனத்திலே ஆண்டவள் சிவனை எண்ணி அரும்பதும் தவங்களை செய்து 5 வேலுக்கும் அக்கினி வரங்களை வாங்க வேணும் என்று அரக்கனானவன் தவம் இருக்க வருகிறான். அவன் எப்படி வருகிறான்? தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க வேணும் என்று கல்லரக்கராச்சுதன் கலையம் மட்டதான் அடித்தான். சன்னியாசி போல் கோலங்கோ காவி உடைய நின்று அவன் ருத்திராட்ச மாலை போல் அவள் கம்பமதை தோளில் வைத்து காட்டுக்கு தாவாரா தோளில் வைத்து அவனோ நாடு விட்டு நகரம் விட்டு ஆறும் நல்ல சுனை கழித்து எட்டாத மலையடியிலே எமயகிரி பருவதே நாடு விட்டு நகரம் விட்டு 6 சுனை கழித்தான். அடர்ந்த வனம் சோலை கண்டான் வல்லரக்கன். அவன் எட்டாத மலை கடந்து எமயகிரி பருவதத்திலே வந்து ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினான். காவி உடையடைந்து நெற்றி நிறைய பட்டை அடித்தான். மத்தியிலே செந்து ஊற பொட்டு வைத்து களத்திலே ருத்ராட்சம் மாலை அணிந்து ஆண்டவன் சிவனை எண்ணி முதலாகவே நாம தவம் இருக்கணும்னு வந்திருக்கோம். இந்த சிவனுக்கு ஏற்ற ஒரு சிவன் பானை பொங்கல் வச்சா என்ன அப்படின்னு காட்டிலே 3 கல்லை பிறக்கினான். அதையே ஒரு அடுப்பாக கூட்டினான். பொங்கல் பானையை வைத்து பொங்கலிட்டு வருகிறான் வல்லரக்கன். பொங்கலிட்டு வரும் அப்படி அரக்கனானவள் பொங்கலிட்டு வரும்போது பொங்கல் பானை பொங்கி வரும்போது பானை அப்படியே 2 வெடிக்கி பானை 2 வெடிக்க இது ஆகாத நேரம் நினைச்சு பார்த்தானா? அவன் மனசிலே என்ன நினைக்கிறான்? வேகாத பானை தானா, வேகாத பானை தானே, வேளாரோட குச்சம் தான் வெடித்திட்டாலும் குச்சமில் தேங்காய உடைக்கான் சில்லை சில்ல செதறுதை. அரக்கனானவே இது வேகாத பானை வேளாருடைய குச்சமாயிருக்கும். நம்ம குச்சமே கிடையாது. அது நம்ம குத்தம் கிடையாது. தேங்காய உடைத்தான். தேங்காய் கண்ணோட சில்ல சில்லா செதறி ஓடுது. இந்த தேங்காய் இப்படி செதறுது. இது ஆகாத சகுனம் நினைச்சு பார்த்தானா? நினைக்கல. கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இது தேனோடி தேங்காயும் தென்னை மர வாக்குத்தான் செதறிட்டாலும் குச்சமேல் கற்பூரத்தை கொளுத்துவான் காத்து வந்த அணைக்குதை. கற்பூரத்தை கொளுத்துனா காத்து வந்த அணைக்கு கற்பூரத்தை கொளுத்தினா காத்து வந்து அணைக்குது. நம்ம சிவனை என்னை தவம் இருக்க போறோம், நேரம் சரியில்லைன்னு நினைச்சு பார்த்தானா? அப்பவும் இவன் கவலைப்படல. நம்ம தப்பே கிடையாது. இது காத்தவராய இந்த வாயு தேவனுடைய குத்தம். நான் செய்யக்கூடிய பூசை இந்த சிவபெருமானுக்கு கொடுத்து வைக்கல. இவன் செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கலையா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதை நினைப்ப பாருங்க. அப்ப இனிமையில் நம்ம தவம் இருப்பதை தவசாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அரக்கனானவள் தவசாலை அலங்காரம் செய்கின்றார். சாண்டே கொண்டு மெல்ல தரை
போட்ட இடம் அது ஒரு குருத்து வாழையிலை விரு அதிலே நாயகனை பிடித்து வை நிறநாளி நிறமர தெச்சன தேங்காய் பழம் எடுத்து வை ஆளை குழிய வெட்டி 1000 மூலங்கம்பனா அவன் கம்ப தேடி மேலே கனத்தேசப்பு குடத்தை வை கனத்தேசப்பு குடத்தை மாங்குளைய முறித்து வை மாங்குளைக்கு மேலே மணி உருண்ட தேங்காவை மணி உருண்ட தேங்காவை அவன் மஞ்சள் குல ஒன்று வை அவன் மஞ்சள் குல மேலே ஒரு எலுமிச்சங்கனியவை எலுமிச்சங்கனிக்கு இனியா கொட்ட பாக்கு வை அவன் இனியா கொட்ட பாக்கு எல் கடுகு ஒன்று வை அவன் எல் கடுகு மேலே குறுங்கடுகு ஒன்று வை அவன் குறுங்கடுகு மேலே அவன் கொத்தமல்லி தலவை அவன் கொத்தமல்லி தலுமே அவன் கொட்ட வாக்கு ஒன்று வை அவன் கொட்ட வாக்கு மேலே கோழி முட்டை ஒன்று வை அவன் கோழி முட்டை மேலே மேலே குண்டூசியே நாட்டு கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினான் வல்லரக்கன் நாட்டினான் வல்லரக்கன் அவன் ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் செய்து வருகிறான். ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்ல இல்ல. ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா? சாயங்கால மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு வாரம் தவம் இருந்தானா? இல்ல இல்ல. ஒரு மாதம் தவம் இருந்தானா? அதுவும் இல்ல. இல்ல 2 மாதம் தவம் இருந்தானா? இல்ல. இல்ல 2 வாரம் தவம் இருந்தானா? அதுவும் இல்ல. 12 வருட காலங்களாக ஆமா என் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அரக்கன் எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி எப்படி உண்ணாமல் உறங்கிடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் மறந்தேடாமல் அண்ணன் தன்னை அது அருந்தேடாமல் ஆண்ட வந்திருப்புகள் மறந்தேடாமல் அரோகரா என்று அரணே என்று
செய்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை. பகவான் வரவில்லை. 12 வருடமா நம்ம தவம் இருந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இந்த இறைவன் இன்னும் நாம தவத்துக்கு மனமிறங்கி வரல? நம்மளை பார்க்கறதுக்கு எதுக்கு பகவான் வரல? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை இலைய மாத்தி போட்டு தேங்காய் உடைச்சிட்டோமா? இல்லை, தவறாகத்தான் நாம தவங்களை செய்திருப்போமா அப்படின்னு சொல்லி அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை எண்ணியே அழுது புலம்புகின்றான். எப்படி புலம்புகின்றான்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சம்போ சங்கர, அரக்கே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கர, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கர. அசைகின்றது. நகலாத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்ல திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? ஒருவேளை கைலாசத்துல ஆணிவர் அந்து போயிருக்குமோ? ஆணிவர் அந்து போயிருந்தா அடியோட சாஞ்சிரும். அப்ப பக்கவேறு பட்டு போயிருக்குமா? அரக்கனுடைய தவமாகப்பட்டது முக்தி பெற்று ஆதி கைலேங்கிரி மலையே அங்கும் இங்குமாக ஆடுகின்றது, அசைகின்றது. அப்ப இறைவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தபோது ஆகுனிய வனத்திலே அரக்கனுடைய தவத்தை கண்ட ஆண்டவன் அடேங்கப்பா, அசுர அரக்கர் குலத்தில் பிறந்த இவனுக்கா என் மீது இத்தனை அன்பு? இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரத்தை கொடுத்தாக வேண்டும் என்று இரவு நேரத்திலே சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை குலுங்க சாமம் போல ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டி புறப்பட்டு வருகின்றார். பார்வதி பார்த்தாள். இவ்வளவு நேரமும் இல்லாம இந்த ஆண்டவன் இரவு நேரத்துல இவ எங்க போறாரு? நைட்டு 12 மணிக்கு இந்த மனுஷன் எங்க எழுந்து போறாரு? எதுக்கு போறாரு அப்படின்னு பல மாதிரி யோசனை பண்ணா பார்வதி. ஒருவேளை ஆண்டவன் படியிழக்க போவாரோ? படியெடுக்க போவாரோ? படியிழக்க போனாலும் சூரியன் உதைக்கணும், சொக்கம் படி எடுக்கணும்.
படி எடுக்கணும் படி எடுக்கணும். ஆதித்தன் உதிக்கணும் அரணார் படி எடுக்கணும். படி எடுக்கணும். அப்பமும் பார்வதி நான் தானே இவருக்கு படியரிசி எடுத்து கொடுப்பேன். நம்ம தானே படி அளந்து கொடுப்போம். திடீர்னு நம்ம கிட்ட சொல்லாம இவர் போறாருன்னா அப்ப இவர் எங்க போறாரு? மனுஷன் 12 மணிக்கு எழுந்து பறக்க முடிச்சிட்டு போனாருன்னா எங்க போறாரு என்று பின்னால் எழுந்தழைத்து வந்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி நான் இங்க இருக்கேன், நாதா நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? எங்கயா போறீங்க? சிவன் நான், சக்தி நான் எங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்கயா போறீங்க? எங்கயா போறீங்க? ஏய் பார்வதி, என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஒரு நாள் வரக்கூடாது. சந்தேகமே வரக்கூடாதுன்னா நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? 12 மணிக்கு எங்கயா போறீங்க? அதோ பார்த்தாயா, என்ன எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே, அந்த பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கனானவன் தவம் இருந்து வருகிறான். வருகின்றான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவே நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? ஆமா. வரம் கொடுக்க போக உமக்கு இதுவாயா நேரம்? எந்த நேரத்துல போய் சொல்லுத? காலையில போகலாம், அழகா போகலாம். இல்லைன்னா மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். சரி பரவாயில்ல, இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. தப்பு கிடையாது. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னாலே அமர்ந்திருக்கிறார், உட்கார்ந்திருக்கார். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். அழகா சொல்லலாம். சரி இளையவன் வடி வேலவன் இருக்கிறார், இருக்கின்றார். அவங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சொல்லலாம். உங்க மனைவி நான் பார்வதி எதுக்கு இருக்கேன், நான் குத்துக்கல்லு மாதிரி எதுக்கு இருக்கேன், என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்மளுக்குள்ள 1000 இருக்கும் ஐயா. குறைஞ்சது ஒரு 500 சண்டையாவது இருக்கும். 500 இருக்கும். இந்த சிவரை பார்த்தாவது நான் மாறின இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். எல்லாத்தையும் கிட்டத்துல எடுத்து போடுங்க. அப்பமாவது சிரிக்காங்களான்னு பார்ப்போம். யாரும் சிரிக்காம இருக்கத பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதோ கேட்கல. அப்படியா? மண்டபம் அதிருது. எல்லாரும் எங்களை பார்த்து முறைக்க மாதிரி இருக்கு. மண்டபம் அதிருது, அதனால அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் தவமிருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் பார்வதி. உங்ககிட்ட சொல்லாம போனாலும் உன்னை ஏன் தூங்கும் போது எழுப்பணும்னு போய்கிட்டு இருந்தேன். இறைவா, நீங்க என்ன ஆனாலும் என்னிடத்திலே சொல்லாம புறப்பட்டதுனால இனி உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்படின்னா நான் எப்படி வரத்தை கொடுக்க முடியும்? உங்க நந்தி தேவனை ஏன் வச்சிருக்கிய? எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏவன பணிகளை செய்யத்தானே. அவரை கூப்பிட்டு பூலோகம் சென்ற அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து கூட்டி வந்து அவர் என்ன வரங்க கேட்கால நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து எப்பா நந்தி தேவா, என்ன பகவானே வாயா, அதோ பாரு, எமயகிரி மலையிலே தவம் இருக்கும் அரக்கனை நீ சென்று என் கைலாசத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். கூட்டிக் கொண்டு வர வேண்டும். நான் போய் அழைத்து கொண்டு வரணும்னு சொன்னா அவனும் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால அவனை எப்படி அழைத்து வர முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. அதுக்கு ஒரு வரம் வச்சிருக்கேன். என்ன வரம் வச்சிருக்கீங்க? இதோ இந்த பச்சிலை குளிகைய அரக்கனுடைய வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையில 2 ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்த கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்த போது நந்தி தேவன் வரத்தை வாங்கினான். எமயகிரி மலைக்கு வந்தார். அரக்கனை அங்கும் இங்கும் தேடி பார்த்தார். எங்க தேடி இந்த அரக்கனை பார்க்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. ஏன் பார்க்க முடியல? இவன் தவம் இருந்த மகிமையினாலே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கனுக்கு காய்ச்சலித்து மணல் குமித்து அவனுக்கு மேல பெரிய கரையான் புத்து வளர்ந்திருக்கு. அவன் புத்துக்குள்ள தவம் இருக்கானே பார்க்க முடியுமா? அப்படி அரக்கனை காணாத நந்தி தேவன் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலே அரக்கனை, இன்னமும் காணலே, எப்போ காண்பேனோ அரக்கனை,
வெந்தனலாகுது இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ அங்க அன்பேனோ அரக்கனை எப்போ அங்கே ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ அங்க அன்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கா 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 என்று அரக்கா என்று அங்கே 5 6 சத்தம் போட்டார் அரக்கா என்று அடே வல்லரக்கா 2 தவம் செய்யும் மரக்கா ஈசன் உன்னை அழைக்க வர சொன்னார் மகனே 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 வருந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று ஆமா நந்தி தேவன் இப்படி 5 6 சத்தம் போட்டு அழைத்த போது அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்த்தான் அப்படியே தலை எட்டி பார்த்தான் ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணுமா காரியத்துல எப்படி கண்ணா இருக்கணும் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு அவனுக்கு செடியெல்லாம் கண்ணு தூண்டில்காரனுக்கு முதப்புல கண்ணு மதப்புல கண்ணுனா என்னென்ன மீன் பிடிக்க வந்து தூண்டிய போட்டுட்டு அந்த மிதப்பையே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆமா மீன் எப்போ வந்து கொத்தும் மிதப்ப உள்ள இழுக்கும் மீன் எப்போ இழுக்கும் நம்ம எப்போ தூண்டிய பிடிச்சு இழுப்போம்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் மிதப்பையே பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி இந்த அரக்கே தவம் இருந்தாலும் இருந்தா சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் அப்படியே காத்து கொண்டு இருந்தான் நந்தி தேவன் அழைத்த சத்தத்தை கேட்டு ஆண்டவன் சிவன்தான் வந்து விட்டாரோ என்று அரக்கனான வல்லரக்கன் அவன் எங்கே வருகிறான் தெரியுமா அவன் புத்தை வீட்டுக்கு இறங்கி ஓடோடி வாரான் அவன் நந்தி தேவன் முன்னாலே வல்லரக்கே வந்தல்ல அவன் ஏறிட்டு தான் பார்க்க அவன் ஏறிட்டு பார்க்கும் போது புத்தை விட்டு இறங்கினான் நேர நந்தி தேவன் முன்னால வந்து நிற்கான் அவன் நந்தி தேவன் முன்னால வந்து நிற்கும் போது சிவனந்து 2 கரம் அடைத்து ஏறிட்டு பார்த்தா நந்தி தேவனுடைய கொம்பு 2 தங்கமா மின்னுது 2 கொம்பு தங்கமா மின்னுது 2 கொம்பு தங்கமா மின்னுத பார்த்தான் சிவனந்து அல்லவா நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்தோம் இங்க வந்து பார்த்தா பெரிய காளையங்கண்ணுலாம் வந்து நிக்கி ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா இருக்காது 4 கால் இருக்குமா இல்லை பின்னால வால் இருக்குமா அப்படின்னு சொல்லி அரக்கனுக்கு சந்தேகம் வந்து விட்டது